அப்புறம் இன்னொன்னு பர்சனலா சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும். இப்ப நீங்க வந்து எம்காம் முடிச்சிருக்கீங்க, அம்மா சொல்றாங்க எம்காம் முடிச்சிருந்தீங்க ஏன் வந்து இதுக்குள்ள போனேன், ஏன் இப்போ உள்ள படிச்ச அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஆனா நீங்க பிடிச்சி உள்ள வரீங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டப்பிங்னு ஒரு ப்ரொஃபஷனலாவே தேடி வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல நிறைய இப்ப சோசியல் மீடியால நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட யூனியன்லயே 3000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. வரவங்க அது பேஷனுக்காக, சில பேர் டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், நானே போகும்போது ஐடில இருந்தெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நீங்க கரண்ட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வீட்ல இருந்து நீங்க அனுப்புறது ஒன்று இருக்குல்ல, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆடியன்ஸ்? இப்போ சன் டிவில புனிதான்னு ஒரு சீரியல் பண்றேன். அப்புறம் விஜய்ல தென்றலே மெல்ல பேசு, மகளே என் மருமகளே, ஜீல வந்து சாமந்தி இப்பதான் புதுசா வந்திருக்கு, அதுல வந்து அந்த மெயின் வில்லிக் பண்றேன், ஷமிதா பண்றேன். அப்புறம் தென்றலே மெல்ல பேசு விஜய் டிவி, அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே ஜீ தமிழ். எல்லா டாப் சேட்டலைட் சேனல்லையும் நீங்க டாப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நைஸ் மேம். ராடன் டிவியோடது தாயம்மா, அதுல ராணிக்கு பண்றேன். ஓ ஓகே. இந்த வாய்ப்பை எப்படி மேம் கிராப் பண்றீங்க? அதுதான் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கேரக்டருக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நிறைய மெம்பர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க, அதுல அதுதான் அந்த வாய்ஸ்னால இந்த கேரக்டர் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்காக சில அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்கீங்க. தமிழ் மாநில அவார்டு வந்து வாங்கியிருக்கீங்க, ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம சுதா மேம் வந்து இத்தனை வருஷமா டப்பிங் ஃபீல்டில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்து என்னென்ன பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் வாங்க மேம். தென்றல், தெய்வமகள், திருமதி செல்வம், கோலங்கள், உறவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு மெடலுக்கும் ஒவ்வொரு கதைன்றது இருக்கும். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ தென்றல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது விகடன் டெலிவிஸ்டார்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது கீதாஞ்சலி, இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். முன்னாடி சன் டிவிக்கு நிறைய பண்ணுவாங்க முன்னாடிலாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ அவங்க சீரியல்ஸ் பண்றது இல்ல. ஸோ கீதாஞ்சலி, வைர நெஞ்சம், கீதாஞ்சலிக்கு ஷில்பா, அவங்க தான் ஹீரோயின். இது எல்லாமே மெகாங்கிறதுனால வருஷ கணக்கா போகும். சோ அப்ப எல்லாமே ஹீரோயின்ஸ் தான் பெஸ்ட். ஆமா, ஏவிஎம் எல்லாமே வைர நெஞ்சம், கீதாஞ்சலி எல்லாம் ஹீரோயின். இதுல விகடன் வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்களா? ஆமா.